அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அருக்கணி சாகையில் அவளுக்கு என்ன வயசு இருக்கும்? ஆஹா, ஆவியோட வயசையெல்லாம் கணக்கு போட்டு கேள்வி கேட்குறான் ஐயா. அருக்காணி சாகிறப்ப அவளுக்கு வயசு 22. அருக்காணி செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆஹா, நொண்டி நொங்கு எடுக்கிறான் ஐயா. அருக்காணி செத்து 30 வருஷம் ஆச்சு. ஆஹா, பூசாரி குத்து மதிப்பா அள்ளி விடுறாரு ஐயா. அப்படின்னா இப்போ அருக்காணியோட வயசு 50. 50 வயசுல அருக்காணி ஆவி ஏன் என்ன தேடி வரணும்? மொக்க ரச தேடி போயிருந்தா கூட வயசு மேய்ச்சா இருக்கும். ஆஹா, வரிஞ்சு கட்டிக்கிட்டு இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு பார்த்தா இவன் வயசையெல்லாம் கணக்கு போட்டு சொல்கிறான் ஐயா. ஏப்பா, ஆவிக்கெல்லாம் வயசே ஆகாது. எந்த வயசில் செத்துச்சோ அதே வயசில் தான் இன்னைக்கு வரைக்கும் ஆவியாக இருக்கும். அருக்காணி ஆவி இங்கே வராமல் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அப்பாடா, இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கான். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் தம்பி. அப்போது அது தன்னால் போயிடுன்னு சொல்கிறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். ஏப்பா, அவர் சொன்னதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. ஏன் பூசாரி, தம்பி பரிகாரம் கேட்குது, நீங்கள் என்னடானா பச்சக்குன்னு ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்கிறீங்க. நான் அடுத்து சொல்கிறதுக்குள்ள தம்பி அவசரப்பட்டுருச்சு. நான் என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல, பரிகாரம் என்னன்றத இப்போ சொல்லுங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் தம்பி. ஆஹா, மறுபடியும் அதையே சொல்கிறானே ஐயா. இது தானே கொஞ்சம் முன்னாடியும் சொன்னீங்க. இங்கே பாருப்பா, அவர் அப்படி ஆரம்பித்து அடுத்து சொல்லுவார். அவசரப்படாமல் கேளு. பூசாரி, அந்த வார்த்தையை எடிட் பண்ணிவிட்டு அடுத்த வார்த்தையை பேசுங்க. இந்த வீட்டை விட்டு நீங்கள் காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போயிட்டாலே நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் தம்பி. போதுமா? நான் வேறு வீட்டுக்கு போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக அருக்காணி அங்கேயும் வருவாளே. ஆஹா, நாம் ஒரு பிட்டை போட்டால் அவன் பிட்டுக்கு மேலே பிட்டை போடுறான் ஐயா. அது எப்படி தம்பி, நீ போகிற வேற வீட்டுக்கு அருக்காணி வருவா? நான் தான் அருக்காணியோட லவ்வர் மாதிரியே இருக்கனே, அதனால கண்டிப்பாக வருவா. ஆஹா, பாயிண்ட் பிடிச்சிட்டான ஐயா. செத்தும் ஆவியாகி அவள் மொக்கராசை தேடி இங்கே வந்திருக்கானா கண்டிப்பாக நான் எங்கே போனாலும் என்னை விட மாட்டா. அதனால வீட்டை காலி பண்ண போற, அப்படித்தானே? இல்லை, அங்கே இங்கேன்னு அருக்காணி ஆவிய அலைய விட எனக்கு மனசு இல்லை. அது பேசாம இந்த வீட்டுக்கே வந்து போகட்டுமே. ஆஹா, என்னது இது, விருந்தாளி மாதிரி வந்து போகட்டும்னு சொல்கிறானே ஐயா. நம்ம போட்ட திட்டம்லாம் வீணாயிடுச்சு ஐயா. ஒரு வழிக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறானே ஐயா. விட்டா நிஜமான ஆவி கூடையே குடும்பம் நடத்துவான் போல இருக்கே ஐயா. இவனை என்னத்தை சொல்லி கிளப்புறது? ஏப்பா, நீ பாட்டுக்கு ஆவிய என்னமோ வந்து போகட்டும்னு சொல்கிற. நாங்களாம் இங்கே குடியிருக்க வேண்டாமா? இல்லை அக்கம் பக்கத்தில் தான் குடியிருக்க வேண்டாமா? அருக்காணி என்னத்தானே தேடி வர்றா, எல்லாரையுமா தேடி வர்றா? அப்படியே யாராவது பயந்தா அவங்க காலி பண்ணி போகட்டும், நான் எதுக்கு காலி பண்ணணும்? கதை சொன்னதே வேஸ்டா போச்சு ஐயா. ஏப்பா, ஆவிக்கு நீ மொக்கராசு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ஏடா கூடமா ஏதாவது பண்ணிடுமே ஐயா. அதுக்கு முன்னாடி பக்குவமா நான் அருக்காணி கிட்ட உண்மையை எடுத்து சொல்லிடுவேன். இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கிற. இதுக்கு மேலே உன்னோட விருப்பம். ஆனால் ஒன்று, அருக்காணி ஆவியால் உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, புரியுதா? அதே மாதிரி அருக்காணி ஆவிக்கு என்னால் ஏதாச்சும் ஒன்று ஆனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்னது, ஆவிக்கே ஏதாச்சும் ஒன்று ஆகுமா? ஆஹா, இவனை காலி பண்ணலான்னு பார்த்தா இவன் நம்மளை காலி பண்ணிடுவான் போல இருக்கையா. ஏயா பூசாரி, கடைசி வரைக்கும் அவன் நம்பலையா? என்ன பண்ணுறது? கடைசி வரைக்கும் இல்லைங்க, முதல்ல இருந்தே அவன் நம்பலை. இதுக்கு மேலே அவனை இங்கேருந்து கிளப்புறது ரொம்ப கஷ்டம். அதனால் எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் போய்கிட்டே இருப்பேன். ஏயா, நீ விட்ட ரீல் எதுவுமே ரியலாக மாறலையா? அப்புறம் எதுக்கியா பணம்? கஞ்சப்பைய ஓசியிலேயே வேலையை முடிக்கணும்னு பார்த்துருக்கான். அதான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. இரு உனக்கு எங்கே எப்போ எப்படி ஆப்பு வைக்கணுமோ அங்கே வைக்கிறேன். அட ஏமாமா இப்படி குத்த வச்சு சுவாகமாகவே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டி,
மேல் வீட்டுக்காரனை பற்றி நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இப்போ என்கிட்டயே கேள்வி கேட்குறியா? அருக்காணியை பற்றி சொல்லியும் கொஞ்சம் கூட பயப்படலடி அவன். ஆம்பளைன்னா அந்த தம்பி மாதிரி தான் இருக்கணுமாமா. என்னடி நக்கலை? அட இல்லை மாமா, ஆவி மேலையெல்லாம் அந்த தம்பிக்கு நம்பிக்கை இல்லை போல இருக்கு. அதுதான் பூசாரியும் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டான். இவளும் இப்படி சொல்கிறா. இப்போ எப்படி தான் அவனை காலி பண்ணுறது? அடுத்து நாமளா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை ரெடி பண்ண வேண்டியது தான். ஆமாம்.